செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் வாக்கு நற்செய்தியின் வாயிலாக நாம் நயின் பட்டணத்தினுடைய விதவை தாயினுடைய இளம் வயது மகன் இறந்து பாடையிலே கொண்டு செல்லப்படுகிற நிலையில் இயேசு இக்காட்சியை காணுகிறார். தாய்க்கு அவர் ஒரே மகன், அழாதீர் என்று சொல்லி அவரிடம் சொல்லி தன்னுடைய வல்லமையினால் இறந்த இளைஞனுக்கு உயிர் கொடுக்கிறார். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார். நம்முடைய சமூகம் இப்படி பல்வேறு ஆன்மீக சமூக அக்கறை கொண்ட பெரியவர்களை பார்த்திருக்கிறது. நற்செய்தியின் மூலமாக இயேசு அப்படிப்பட்ட அடுத்தவர் கண்ணீரை துடைக்கிற முயற்சியிலே ஈடுபடுகிறார். அவர்களுடைய வருத்தத்தை தன்னுடைய வருத்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். உடனே செயலில் இறங்குகிறார், செய்தும் முடிக்கிறார், மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். இன்று நம்முடைய வாழ்விலும் நம்முடைய கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள்? நமக்கு ஏற்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிற இந்த அழிவிலிருந்து யார் நம்மை மீட்கப் போகிறார்கள் என்றெல்லாம் நாம் நம்முடைய வாழ்வில் வருகிற அழுத்தங்களிலே சிக்கி சிதலமாகி போகிற போது இயேசு ஆண்டவர் இவற்றிற்கெல்லாம் இதோ நான் உன்னுடன் இருக்கிறேன், அஞ்சாதே, துணிவோடு இரு, அழாதே, உன் கண்ணீரை நான் துடைத்து விடுகிறேன், இளைஞனை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்று சொல்லி அந்த இளைஞருக்கு மரணத்திலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்தாரே, அதுபோல அகல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில இயேசுனுடைய கரம் நீண்டு நம்மை மீண்டுமான நல்ல ஒரு உயரத்திற்கு உயர்த்தி பிடிக்கிற அளவிற்கு அவரது கரிசனை நம் மீது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளவும், நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்க்கிற போது கண்டும் காணாமல் போகிற பழக்கத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விதத்தில் நம்முடைய கரங்களை நீட்டுவதும், நம்முடைய உள்ளத்தில் மனிதாபிமானம் எழுந்து அவர்களுக்கு தேவையான அந்த நேரத்தினுடைய உதவியை செய்வது என்பது இன்று காலத்தின் கட்டாயம். செய்வோமா? சிந்திப்போம். ஆமென்.